வணக்கம் நேயர்களே. இந்த பழைய சோறு வீட்டில் மிச்சம் மீந்ததுன்னு வச்சுங்க, அது என்ன பண்ணுவாங்க? யாரும் இப்போ யாரும் சாப்பிட்றதில்ல. தூக்கி போய் நாய்க்கு போட்டுருவாங்க, இல்லை கழனி தொட்டியில் கொட்டுருவாங்க, இல்லை கீழே எடுத்துன்னு போய் கொட்டிட்டு வந்துடுவாங்க, குப்பை கூடையிலும் கொட்டிடுவாங்க. இப்படி தான் நிறைய பேர் பண்ணுறாங்க. உங்கள் வீட்டில் என்னப்பா? இட்லி, பூரி, தோசை, பொங்கல் இது மாதிரி சொல்லினா தான் கௌரவம்னு நினைக்கிறாங்க. பழைய சோறு சாப்பிட்டோன்னா யாரும் கௌரவமாக நினைக்கிறதில்ல. எல்லோரும் நவீன காலமாகி போச்சு. எல்லா வீட்லேயும் 2 வேளை இது தான். இந்த பழுது மிச்சம் மீறுற மாதிரி சாதம் வெடிக்கிறதும் கிடையாது. கரெக்டாக வெடிப்பாங்க, அது சரியாக போயிடும். ஆனால் யாரும் பழுது சாப்பிட மாட்டாங்க அப்படின்வாங்க. ஆனால் இந்த பழுதில் எவ்வளோ சத்து இருக்குது தெரியுமா? பழைய சாதத்தில் இந்த சாதத்தை நீங்கள் வெடிச்சிட்டு மிச்சம் இருக்கிற சாதத்தில் கொஞ்சம் அந்த வெடித்த தண்ணியை, அந்த மேலே கஞ்சி தண்ணி ஏடு படிஞ்சிருக்கும், அதை எடுத்துகிட்டு அந்த தண்ணியை அதில் ஊற்றிட்டு இன்னும் கொஞ்சம் கூட பச்சை தண்ணியை ஊற்றி மூடி வச்சிடணும் நைட்டுக்கு. இப்போ யார் செய்கிறா? குக்கரில் வெடிச்சிட்டு போயிடுறாங்க. அந்த குக்கரில் எல்லா சத்தும் வருதுன்னு நினைக்கிறாங்க. ஆனால் சத்து வரல. இந்த கழனி தண்ணியை வெடித்தாதான் அதில் இருக்க வாயு கம்மியாகும். அதை அப்படியே சேர்த்து வெடிக்கிறதுனால மொத்தமாக குக்கரில் வச்சு வச்சுறாங்க. இந்த தண்ணியை தூக்கி இதில் தண்ணி ஊற்றி வச்சுட்டு மறுநாள் காலையில் எழுந்து கெட்டி தயிர் இருந்தால் கொஞ்ச நாள் கல் உப்பு போட்டு தயிர் ஊற்றி பிசைஞ்சிட்டு ஊறுகாய் மிளகாவோ இல்லை மாங்காய் இருக்குது பார்த்திங்களா, அதை கொஞ்சம் ஒரு 2 உப்பு கல் போட்டு 2 பச்சை மிளகா போட்டு தொகையல் மாதிரி மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு வச்சு சாப்பிட்டிங்கன்னா மாதா ஊட்டாத சோறு கூட மாங்காய் ஊட்டிடும்னுவாங்க. அந்தளவுக்கு உங்களுக்கு சாப்பாடு உள்ளே நல்லா இறங்கிடும். காரத்துக்கும் அதுக்கும் அவ்வளோ அருமையாக இருக்கும். ஆனால் இந்த பழைய சாதத்தில் B6 இருக்குது, B12 இருக்குது. உடம்புக்கு நல்ல வலிமை தரக்கூடிய சாப்பாடு தான் இது. சுகரு, ரத்த அழுத்தத்தோ கட் பண்ணுது அப்படின்றாங்க. ரத்த அழுத்தம் கூட குறையுது இந்த மாதிரி சாப்பாடு சாப்பிட்டா. அந்த நாளெல்லாம் வயல்வெளியில் போவாங்க, நல்லா ஹார்ட் ஒர்க்கு பண்ணுவாங்க. எப்படி மம்டி போட்டு இப்போ விவசாயம் பண்ணணுன்னா ஒரு அண்டை வெட்டணும், வரப்பு கட்டணும், நாற்று நடணும், நடுவு நடணும், இந்த மாதிரி வேலைங்க. இந்த மாதிரி மூட்டை தூக்கி போடணும், மருந்து போடணும், இந்த மாதிரி வேலைங்க செய்கிறவங்கலாம் நீங்கள் நம்ம கொடுக்குற ஒரு 4 இட்லியோ 5 இட்லியோ சாப்பிட்டு போனால் அவங்களுக்கு பத்தாது. அவங்க இது மாதிரி தான் சாப்பாடு கஞ்சி தான் எடுத்துன்னு போவாங்க. கூழ் ஆக்குவாங்க. கூழ் ஆக்கினாங்கன்னா காலையில் அந்த கூழ் எடுத்துகிட்டு போய் நல்லா நிறைய குடிப்பாங்க. குடித்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த பேலன்ஸ், ஈக்குவல் பேலன்ஸ் ஏற்படும். இப்போ இந்த பழைய சாதத்தையும் விட்டுட்டாங்க. கூழுன்னா அந்த ஆடி மாதம் ஒரு நாள் ஆக்குறாங்களே, அப்போ கூட 2 கிளாஸ் குடிக்கலாமா, 3 கிளாஸ் குடிக்கலாமா, அவ்வளோதான். 1 கிளாஸ், எனக்கு அதுக்கு மேலே வேணாம், பிடிக்காது அப்படின்றாங்க. அதுலேயும் ஏராளமான சத்து இருக்குது. இந்த பழைய சாதத்தில் நிறைய இருக்குது. உஷ்ணம் குறையும், உடம்புக்கு நல்லது, நல்ல செரிமானமும் ஆகும். சாப்பிட்டு பாருங்கள். நீங்கள் எங்கே சாதம் வெடிச்சிட்டு கூப்பிட்டு எல்லாத்துக்கும் நம்ம பிள்ளைங்களுக்கு கூட சாப்பிட பழகணும். எனக்கு வேணாம், ஐயோ பழைய சாதம் வேணாம். இப்போ 5 ஸ்டார் ஹோட்டல்லையும் இந்த சாப்பாடை அதிக விலைக்கு விற்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. சாப்பாடே கொடுக்குறாங்க, பழைய சாதமே விற்கிறாங்கண்ணா. ஆனால் இந்த சாதத்தில் இவ்வளோ சத்து இருக்குது. இந்த சாப்பாடு சாப்பிட்டா நல்லா அருமையாக ஸ்ட்ரென்த் இருக்கும். இது இல்லையா, வெறும் சாதம் கூட அது காலையில் என்ன பண்ணுவாங்க? நொய் கஞ்சி காசுவாங்க. என்ன உங்கள் வீட்டில் நொய் கஞ்சிப்பா, கஞ்சி காசுனா அந்த கஞ்சினா அவ்வளோ கேவலமாக நினைக்கிறாங்க ஜனங்க. இட்லி தோசை தான், இட்லி தோசையில் ஒன்றுமே இல்லை, வெறும் கார்போஹைட்ரேட் தான். கஞ்சியா அப்படின்னு ஒரு கேவலமாக. ஆனால் அந்த கஞ்சிக்கு இல்லை இருக்கிற ஒரு மனம், ஒரு இதுக்கெல்லாம் கிடையாது. காலைகளோடு நீங்கள் சாப்பாடை. ஆனால் இப்போ வர அரிசிங்கெல்லாம் சத்தே இல்லை. இப்போ வர அரிசியெல்லாம் சல்லுனுக்கு ஒரு டேஸ்ட் இல்லை. அந்த கைக்குத்தல் அரிசின்றாங்களே, மேலே அரிசிக்கு மேலே ஒரு சொரப்பாக இருக்கும், அதுதான் கைக்குத்தல் அரிசின்வாங்க. நம்மளே வாங்கி போட்டு நம்மளே அரிசி எடுத்தால் நல்ல அரிசி வரும். இப்போ எல்லாம் பாலிஷ் பண்ணி, போன அரிசியே பாலிஷ் பண்ணி வருது. இதில் எந்த டேஸ்ட்டும் இருக்கிற மாதிரி தெரியல. ஆனால் அரிசின்றது நீங்கள் வெளியில் போய் நல்ல அரிசியாக பார்த்து வாங்கினீங்கன்னா, சத்துள்ள அரிசியாக, இந்த மாதிரி பாலிஷ் போடாத அரிசியாக பார்த்து வாங்கினா, சாதம் கூட காலையில் வெடிச்சிட்டு ஒன்றும் வேணாம், வேர்க்கடலை தொகையில் அரைச்சிடலாம். வேர்க்கடலையில் ஒரு 2 மிளகா அவ்வளோண்டு புளி வச்சு அரைச்சிட்டு இந்த சாதத்தில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி போட்டு சாப்பிட்டு பாருங்கள், தேவாமிர்தமாக இருக்கும். அதுக்கிட்ட இட்லி தோசைலாம் கெட்டு போயிடும், பிச்சை வாங்கணும். அது அந்த மாதிரியான ஒரு டேஸ்ட் தான் இது. இதை தான் வேலைக்காரங்களாம் சாப்பிடுவாங்க. அவங்களுக்குலாம் இது சாப்பிட்டா தான் அவங்களுக்கு அந்த எனர்ஜி நிறைய வரும். அவங்களுக்கு அந்த வேலை செய்யறதுக்கு உண்டான வலுவையும் பலத்தையும் கொடுக்கும். இந்த மாதிரி இட்லி தோசைலாம் அவங்களுக்கு ஆகாது. இனிமேல் நீங்கள் சாப்பாடு மீந்தால் கூட எடுத்து போடாதீங்க. இந்த மாதிரி பழைய சாதம் சாப்பிட்டு பாருங்கள், அதோடய டேஸ்ட்டே தனி. உடம்புக்கு வலுவும் ஜாஸ்தி. ஒரு நாளைக்கு
இட்லி தோசை பூரி சாப்பிட்றத ஒரு நாளைக்கு நம்ம பழுது சாப்பிட்லான்ட்டு நிறைய போட்டு வெடிங்க, வெடித்து பழுது ஊற்றி எல்லோரும் சாப்பிட்டு பாருங்கள், அருமையாக சாப்பிடுவாங்க எல்லோரும். நல்ல உணவு. இந்த பாரம்பரியமான உணவு வந்து நம்ம மக்கள்கிட்டேருந்து ரொம்ப தூரம் விலகி போகுது. நம்ம தான் வந்து கொண்டாடணும் விலகி போகிறத. நீங்கள் அந்த மறக்காமல் இந்த இதை செய்யுங்க. எப்பாச்சும் வாரத்தில் 1 நாளோ அல்லது 2 நாளோ இந்த சாப்பாடு சாப்பிடுங்க, உடம்புக்கு நல்லது. நன்றி. வாழ்க வளமுடன்.